Dear students, let us continue the 17th lesson, reproduction in plants and animals. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ஃபேமிலி பிளானிங். ஸோ என்னது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்? இந்த ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன் தான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக டெப்ளீட் ஆகி நமக்கு வந்து பற்றாக்குறை நிறைய ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஃபேமிலி பிளானிங்கை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபேமிலி பிளானிங் என்னன்றது, ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ். ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை போதும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறது தான். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் defined as the sudden and rapid rise in the size of population, especially human population. உதாரணமாக வந்து 1950ல் இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து ஒரு 40 crore இருந்தது. ஆனால் இப்போது 1920 இயர்ஸில் கிட்டத்தட்ட 70 crore இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 70-80 crore, அதாவது 3 times ஆகிப்போச்சு. ஸோ 40லேருந்து 120, இப்போ 130 போயிடுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டேக்கன் செவரல் மெஷர்ஸ் டு செக் பாப்புலேஷன் growth அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் ஃபேமிலி பிளானிங். இந்தியா ஹேஸ் பீன் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு லான்ச் த நேஷனல் வைடு ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் இன் 1950. ஸோ இந்த டேட் பார்த்துங்க, ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1952. அதுக்கடுத்தது, ஃபேமிலி பிளானிங் இஸ் எ வே ஆஃப் லிவிங் தட் இஸ் அடாப்டட் வாலண்டரிலி பை கப்பிள்ஸ். ஸோ நம்மள முன் வந்து அந்த ஃபேமிலி பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை போதும். ஸோ நிறைய குழந்தை இருந்ததுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ். த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் அண்ட் ஹெல்த் ஃபார் ஆல். ஸோ அதுக்கு ஃபேமிலி பிளானிங்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அதுதான் வந்து முக்கியமானது. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, கான்ட்ராசெப்ஷன். கான்ட்ராசெப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் birth control measure. A number of techniques or methods have been developed to prevent pregnancies in women. The devices used for contraception are also called contraceptive devices. Actually 4 types of devices are there. நம்ம புக்கில் வந்து கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க, 12th வந்து இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது போதும். What are the common contraceptive methods? 1. Barrier method. 2. Hormonal method. 3. Intrauterine devices. அது என்ன ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க, IUDs. அடுத்தது சர்ஜிக்கல் மெத்தட். இது வந்து ஒரு பெர்மனன்ட் மெத்தட். அதை பற்றி நம்ம பார்க்கலாம், இந்த நாளையும் இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் மெத்தட் வந்து என்னது, பேரியர் மெத்தட். வாட் இஸ் பேரியர் மெத்தட்? திஸ் மெத்தட் ப்ரிவென்ட்ஸ் ஸ்பெர்ம் ஃப்ரம் மீட்டிங் த ஓவம். ஸோ ஸ்பெர்மும் ஓவமும் மீட் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு பேர் அதான் பேரியர். பேரியர் என்னது, தடுக்கிறது. தி என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இஸ் ப்ரிவென்டட் பை தி ஃபாலோயிங் பேரியர்ஸ். 2 விதமான பேரியர். ஒன்று வந்து யூஸ்ட் பை மேல், இன்னொன்று வந்து ஃபீமேல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காண்டம், அதாவது மேல். காண்டம் ப்ரிவென்ட்ஸ் த டெபாசிஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இன் தி வஜைனா. காண்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் தின் ரப்பர் ஆர் லேட்டெக்ஸ் ஷீத். காண்டம் ஆல்சோ ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதாவது எஸ்டிடின்னு சொல்லுவாங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் லைக் சிஃபிலிஸ், எய்ட்ஸு, கொனேரியா. ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதெல்லாம் வராமல் இந்த காண்டம் தடுத்துரும். ஃபீமேலில் என்ன செய்யலாம், டயஃப்ரம் ஆர் செர்விக்கல் கேப். வஜைனல் டயஃப்ரம் ஃபிட்டிங் இன்டு த வஜைனா ஆர் எ செர்விக்கல் கேப் ஃபிட்டிங் ஓவர் த செர்விக்ஸ். This prevents the entry of sperm into the uterus. ஸோ இதுதான் வந்து பேரியர் மெத்தட். ஸ்பெர்மோ ஓவமோ மீட் பண்ணாமல் தடுக்கிற மெத்தட், அதுக்கு பேர் பேரியர். அடுத்தது வந்து ஹார்மோனல் மெத்தட். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரெக்னன்சி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஹார்மோன் செக்ரீஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த ப்ரெக்னன்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் வந்து ஹார்மோனல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், hormonal preparations are in the form of pills or tablets
that is called collectively called contraceptive pills. These hormones stop அல்லது interfere with the ovulation, the release of egg from the ovary. அதாவது ஓவம் ஃபார்மேஷனை தடுத்துட்டுனாக்க ஓவம் ஃபார்ம் ஆகாது, அப்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது சான்ஸ் கிடையாது. ஸோ அதுதான் வந்து ஹார்மோனல் மெத்தட். அதுக்கடுத்து வந்து இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ், இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. இந்த இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ் IUDs ஆர் கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் இன்சர்ட்டட் இன்டு த யூட்டிரஸ். இதில் வந்து ஒரு 2 டிவைஸை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். There are 2 synthetic devices commonly used in India are Lippis loop and copper T, made of copper and plastic. That is a non-irritant. அது பாடிக்கு அது ஒன்றும் பண்ணாது. This can remain for a period of 3 years. ஸோ ஒரு தடவை வச்சாக்க 3 இயர்ஸுக்கு அது போதும். அப்போ ஆஃப்டர் 3rd year திரும்பவும் வந்து வேறு ஒன்று மாற்றிக்கலாம். This reduces the sperm fertilizing capacity and prevents implantation. This also helps to give adequate time interval between the pregnancy. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் ரொம்ப கேப் இருக்கணும். ஸோ இதுனா ஒரு 2 குறைஞ்சது ஒரு 3-4 வருஷம் இருந்ததுன்னா குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்கும், மதரும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுதான். அடுத்தது வந்து 4வது மெத்தட் வந்து சர்ஜிக்கல் மெத்தட். இது வந்து ஒரு பெர்மனன்ட் மெத்தட். ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தோம் நம்ம IUDயில் இட் ஹாஸ் டு பி சேஞ்ச் 3 இயர்ஸ் இல்லையா, இது போல் சேஞ்சிங்கே கிடையாது. ஸோ இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. அதாவது ஒன்று வந்து மேலில், இன்னொன்று வந்து ஃபீமேல். சர்ஜிக்கல் கான்ட்ராசெப்ஷன் ஆர் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ் ஆர் டெர்மினல் மெத்தட் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் மெத்தட், permanent method to prevent any pregnancy. This procedure in male is called vasectomy. ஸோ பாருங்க, vasectomy அப்படின்னா ligation, அது எடுத்துருது, ligation of vas difference. அடுத்தது ஃபீமேலில் அதுக்கு என்ன பேருனா டியூபெக்டமி அப்படின்னு பேர். ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஃபல்லோப்பியன் டியூப் இல்லையா, அந்த ஃபல்லோப்பியன் டியூபில் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. அதுக்கு பேர் தான் டியூபெக்டமி அல்லது லைகேஷன் ஆஃப் ஃபல்லோப்பியன் டியூப். தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல். ஸோ இவ்வளோ தான் வந்து பர்த் கண்ட்ரோல் மெத்தடை பற்றி. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நம்ம வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் we get some diseases. ஸோ முக்கியமாக என்னென்ன டிசீஸ் பாருங்கள். many diseases affect both women and men, but a few diseases occur at higher frequency in women. என்னென்னா அதில் ஒரு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஸ்டைட்டிஸ் அல்லது பிளாடர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு. பாக்டீரியா லார்ஜ்ட் இன் த யூரினரி பிளாடர், த்ரைவ் அப்படின்னா லைவ், ஸோ லீவ், அண்ட் மல்டிப்ளை லீடிங் டு த இன்ஃப்ளமேஷன். இட் இஸ் மோஸ்ட் காமன் இன் த ஏஜ் குரூப் 20 to 50. ஸோ ஆஃப்டர் யூரினேஷன் அது வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும், அந்த ஆர்கன்ஸ் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். இல்லைன்னா என்னாகும், இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதுக்கடுத்தது கிட்னி இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ என்னாகும், இது சுத்தம் வச்சில்லைன்னா அங்கே இருக்கிற பாக்டீரியா அப்படியே நேராக யுரேட்டர் வழியாக மேலே போய்டும். அங்கே பாருங்கள், த பாக்டீரியா கேன் ட்ராவல் ஃப்ரம் யூரினரி பிளாடர் அண்ட் அப்வர்டு டு யுரேட்டர் அண்ட் அஃபெக்ட் ஒன் ஆர் போத் கிட்னிஸ். இட் ஆல்சோ இன்ஃபெக்ட்ஸ் த பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் லீட்ஸ் டு சீரியஸ் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ உயிருக்கே ஆபத்தாக வந்துடும். அதுதான். 3வது பாருங்கள், ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா. ஸோ இது 2லேயும் சிம்டம்ஸ் இருக்கும், நமக்கு வெளிப்படையாக தெரியும். ஆனால் இது 3வது டிசீஸில் வந்து வெளிப்படையாக எதுவுமே தெரியாது. த பாக்டீரியா ப்ரெசன்ட் இன் த யூரினரி பிளாடர் விச் மே நாட் ஷோ எனி சிம்டம்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா. ஸோ இது 3 வந்து வெரி காமன் இன் விமென். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பர்சனல் ஹைஜீன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்குது, ஈஸியாக படிச்சிடலாம். வாட் இஸ் ஹைஜீன்? ஹைஜீன் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஹெல்த்தி லிவிங் அண்ட் பர்சனல் cleanliness. Personal hygiene is caring of one's own body and health. Social hygiene is proper care of the surrounding environment. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, நம்மளை சுற்றியும் வந்து என்விரான்மெண்ட்டு சுத்தமாக இருக்கணும்.
The main aspect of hygiene are body hygiene, food hygiene, sanitary hygiene and hygienic environment. அதில் வந்து நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். முதல்ல பாடி ஹைஜீன் பார்க்கலாம். ஸோ பாடி ஹைஜீன் நமக்கு தெரியும் என்னென்ன செய்யணும். காலையில் எழுந்த உடனே என்னது ப்ரஷ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதில் துவக்கி நைட்டு படுக்கிற வரலையும் என்னென்ன செய்யணும் பாருங்கள். வாஷிங் இஸ் வைட்டல் டு ஆல் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் விச் மெயின்டைன்ஸ் அவர் பர்சனல் ஹைஜீன். அப்புறம் a daily bath regularly keeps the skin clean and free from germs. சொல்லியா சில பேர் என்ன செய்வாங்க, நல்லா விளையாடி ஸ்வெட்டிங் ஆகி அப்படியே போய் படுத்துருவாங்க. என்னாகும், அந்த ஸ்வெட் வந்து இன்வைட்ஸ் அ பாக்டீரியா. அப்போ நிறைய ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ a daily bath regularly keeps the skin clean and free of germs. அடுத்து hair should be kept clean by frequent washing. அதுக்கடுத்தது மவுத் வாஷ் ஷுட் பி டன் ஆஃப்டர் எவ்ரி மீல். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமானது. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து பல்லு நடுவில் போய் தங்கிடும். அப்போ என்னாகும், இட் லீட்ஸ் டு த டிகே ஆஃப் த டூத். அடுத்தது we should wash our hands many times during the day. அடுத்தது cloth towels used to dry our hands or body should be dried after each use and laundered regularly. நல்லா வெயிலில் காய வைக்கணும் அல்லது அடிக்கடி துவைக்கணும், லாண்ட்ரிக்கு கொடுக்கணும். அடுத்தது cloths, handkerchief, undergarments and socks should be washed daily. அதுக்கடுத்தது வாஷிங் ப்ரிவென்ட்ஸ் பாடி ஓடர், இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்கின் இரிட்டேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பாடி ஹைஜீன். ரைட். அடுத்தது என்னென்னா டாய்லெட் ஹைஜீன். இது ரொம்பவே முக்கியம். நிறைய பேருக்கு வந்து இந்த பப்ளிக் டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியுதா. த டாய்லெட் ஹேஸ் எ லாட் டு டூ வித் பர்சனல் ஹைஜீன் அண்ட் இன் ஜென்ரல் ஹெல்த் ஆஸ் இட் இஸ் எ பிளேஸ் தட் cannot be avoided and used regularly. ஸோ டாய்லெட்ன்றது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பிளேஸு, சரிதானே. அதனால் அதை வந்து கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், பேரண்ட்ஸ் ஷுட் கைட் அண்ட் ப்ராக்டிஸ் their children on how to use the toilet at home. அப்புறம் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் பிளேசஸ். அதனால் என்ன யூஸ், டாய்லெட் ஹைஜீன் இருக்குதுல்ல, இட் வில் ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் வேரியஸ் கண்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டிசீசஸ். அது எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம். The following measures can be ensure toilet hygiene. 1. The floors of the toilet should be maintained clean and dry. This helps to reduce the bad odor and also infection. அடுத்து பாருங்க, toilet flush handles, door knobs, facets, paper towel dispensers, light switches and walls should be cleaned with disinfectant to kill harmful germs and bacteria. அடுத்தது hands should be washed thoroughly with soap before and after toilet use. ஸோ இதெல்லாம் வந்து டாய்லெட் ஹைஜீன் கண்டிப்பாக ஒன் ஹாஸ் டு லேர்ன். ஸோ ஏன்னு சொன்னால் நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, மற்றவங்களுக்கும் சுத்தமாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் எந்த வியாதியும் வரக்கூடாது அப்படின்றத இந்த டாய்லெட் ஹைஜீன் நமக்கு சொல்லுது. அடுத்தது வந்து என்னென்னா மென்சுரல் அண்ட் நாப்கின் ஹைஜீன். ஸோ இப்போ வந்து மென்சுரல் பீரியடில் வந்து லேடிஸ் வந்து அந்த நாப்கின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுனா அந்த நாப்கின் வந்து எப்படி, ஏன்னா அதில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் அது வந்து சேஃபாக டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி சொல்கிற இதுதான் வந்து மென்சுரல் அண்டு நாப்கின் ஹைஜீன். Women's health depends upon the level of cleanliness to keep them free from skin and genitourinary. Genitourinary reproductive organs, urinary organs, genitourinary tract infection. So first வந்து menstrual hygiene எடுத்துக்கலாம். menstrual அது என்னது, bleeding இல்லையா. அப்போ bleeding சமயத்தில் என்ன செய்யணும், maintaining menstrual hygiene is important for overall health of women. The basic menstrual hygiene ways are: 1. Sanitary pads should be changed regularly to avoid infections. 2. Use of warm water to clean genitals helps to get rid of the menstrual cramps. அடுத்தது wearing loose clothing rather than tight fitting clothes for free airflow.
around the genitals and prevent sweating. அடுத்தது பார்க்க போகிறது வந்து napkin hygiene. ஸோ ஃபஸ்ட்டு menstrual hygiene, இப்போ napkin hygiene பாருங்கள். The parents and teachers are to create awareness among the school girls about the use of napkins and their proper disposal. Girls should be educated in the following ways. என்னென்னது? 1. The sanitary pad and tampons should be wrapped properly and discarded. ஸோ அப்படியே தூக்கி போட்டு போயிடக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்குல்ல, அது கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் பாக்டீரியா அல்லது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், பார்க்கணும். Sanitary pad or tampons should not be flushed down the toilet. அதை வந்து டாய்லெட்டில் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இல்லாட்டின்னா டாய்லெட்டை அடைச்சிக்கும் அது. ஸோ பெரிய ட்ரபிள் கொடுக்கும். அதனால் வந்து அதுக்காக உரிய ஒரு வேஸ்ட்டு அல்லது டஸ்ட்பினில் போடணும். க்ளோஸ்டு டஸ்ட்பினில் வச்சுருக்கணும். அப்புறமா அதை வந்து இப்போ எரிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நாப்கின் இன்சினரேட்டர்ஸ், அதாவது எரிக்கணும். ஆர் டு பி யூஸ்டு ப்ராப்பர்லி ஃபார் டிஸ்போசல் ஆஃப் யூஸ்டு நாப்கின்ஸ். ஸோ இதுதான் வந்து napkin hygiene. So that's all about this 70th lesson. Another reproduction in plants and animals.